ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை வந்து பார்த்தா அப்படி அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்தார். புதுசாக வாழ்க்கையில் ஏதாவது செய்கிறதுக்கு பயம். அவர் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லா பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. நான் இதை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டை பார்க்குறேன். அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தால் பண்ணணும், என்னால் ரொம்ப நல்லா பண்ண முடியாது, இல்லை வெற்றி கிடைக்காது அப்படின்னா நான் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இதை வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து தோக்கிறதுக்கு பயம், அதனால் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட். இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பையன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அபியாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம வந்து பயிற்சி பண்ணுறது, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது தான் அந்த விஷயத்தில் வந்து நம்ம தேர்ச்சி பெறுவோம். அந்த திரும்ப திரும்ப செய்யும் போது நம்ம தப்பு பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் சைக்கிள் கற்றுக்கும் போது, சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது சைக்கிளில் விழுவான். அப்படி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்க போகிறவன் சைக்கிளில் பல தடவை விழுறது வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் நல்லது. ஏன்னா எத்தனை வாட்டி நல்லா விழுறானோ அத்தனை வாட்டி அவனுக்கு வந்து எப்படி விழக்கூடாதுன்னு கற்றுக்குவான். அப்படி விழுற மாதிரி வண்டி சாயும் போது என்ன பண்ணணும்னு கற்றுக்குவான். அப்போ பயிற்சியில் விழுறது வந்து வெற்றி. எப்போ ஒருத்தன் ரொம்ப பயிற்சி பண்ணுறானோ, எப்போ ஒருத்தன் ரொம்ப வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுறானோ அவன் தான் வந்து வெற்றியை ஒரு நாள் அடைவான். அப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறதா இருக்கட்டும், பயிற்சி பண்ணும்போது தப்பாக பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப யதார்த்தம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நோய். நான் வந்து எதை பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது கூட பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணி நம்மளோட பயிற்சியே வந்து நடக்காமல் நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பயிற்சிக்கே உள்ளே இறங்காமல் நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை வந்து எதிர்கொள்ளாமல் நம்ம தவிர்க்கிறோம். நான் வந்து நீச்சல்லாம் எனக்கு வராது, நான் வந்தால் நல்லா அடிக்கணும், இவ்வளோ பெரிய ஆளானதுக்கப்புறம் நான் நீச்சல் தெரியலேன்னு எப்படி நான் சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீச்சலும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் நீச்சல் தெரியலன்னு வெளியே சொல்லி அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மனசுக்குள்ள. ஸோ எனக்கு அப்போ தான் ஒன்று தோணுச்சு, யார் வந்து தோக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ, யார் வந்து பல தடவை தோக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்கன்னு. ஸோ அந்த பையன்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெவலேஷனாக இருந்துச்சு. எனக்கு அபியாசம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும்னு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன். ஆனால் பயிற்சி இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஃபெயிலியர். எவ்ரி ப்ராக்டிஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து நான் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறனோ அப்போ தான் நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னைய நான் தயார்படுத்துகிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம வந்து தேர்ஸ்டே மூவியில் ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தோட பேர் பீஸ்ஃபுல் வாரியர். ஸோ அந்த படத்தில் இருக்கிற ஒரு டயலாக் எனக்கு ஞாபகம் அதை சொல்கிறேன். அது என்ன டயலாக்னா, ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் த டெஸ்டினேஷன். ஸோ நம்ம போகக்கூடிய அந்த இடத்த விட போகக்கூடிய அந்த பயணம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வெற்றி அடையிற அந்த மேடையை ஏறி கைதட்டு வாங்குற அந்த 4 வினாடிகளை விட அந்த 4 வினாடிக்கு பின்னாடி 4 மாசமோ 4 வருஷமோ 40 வருஷமோ நம்ம படுற அந்த உழைப்பு ரொம்ப அழகானது, ஆனந்தமானது. வணக்கம்.